எல்லாரும் மூணார் டூர் போன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதை பாருங்க, நாங்கள் எப்படி போயிட்டு வந்தோம் உங்களுக்கே தெரியும். இங்கேருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்தில் மழை வெளுத்து வாங்கிருச்சு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. தேனியை தாண்டி போகும்போதெல்லாம் சரியான மழை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் ஏறுறது ஸ்டார்ட் பண்ணும்போது அழகாக மியூசிக் போட்டு வைப் பண்ணிகிட்டே போனோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கதை கலங்கிருச்சு. What a unexpected incident. என்ன சொல்லணும், பனி பயங்கரமா வந்து மூடிருச்சு. அது போக இடையில புலி யானை எல்லாம் வரும் அப்படின்ட்டாங்க. என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுரிவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. அங்க படையப்பான ஒரு செலிபிரிட்டி யானை இருக்கு. அதை அல்டிமேட் பண்ணுமா எங்களுக்கு முதலே தெரியாது. ரொம்ப அள்ளி விட்டுருச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் டக்குன்னு பாட்டை மாத்துக்கடான்ட்டாங்க. இருப்பது எங்கே அது எங்கே, கருப்பரை தொடக்கி கூப்பிட்டுட்டு எல்லாரும் இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்து எப்படா போய் ரீச் ஆகும்னு சொல்லி. ஏன்னா எங்கள் ரெசார்ட் வந்து மூணாரில் ரீச் ஆகி அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ரெசார்ட்டுக்கே போக முடியும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போனோம். நிறைய பிளானிங்லாம் மிஸ் ஆகிடுச்சு. பாதி இடம் தான் பார்த்தோம், பாதி பார்க்கவே இல்லை. அது போக அன்டயத்தில் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் பல பீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த உன்னை மாமி மூலியமா கடவுள் என் ரூம் ஆக்கிட்டான். God is great. வந்து அங்கே ஃபயர் கேம்ப் அதெல்லாமே கேன்சல் பண்ணணுன்ட்டாங்க. வம்பா கேட்டு வாங்கணும். ஏன்னா அன்டயத்தில் இது பண்ணால் யானை வேற வந்துருமா. அதுக்கப்புறம் இங்கேருந்து சொல்லி பிள்ளைங்க கூட்டிகிட்டு போனது ஒரு 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். அங்கே ஒரு அழகான ஃபால்ஸ் இருக்குது மேம், சூப்பராக இருக்கும்னாங்க. அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு அந்த மலையில் ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வண்டியே உள்ளே போச்சு. நட்டு குத்தலாக இருக்குங்க அந்த இடம். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் பார்க்க போனோம். ஃபால்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்ல கிளைமேட்டு, வெயில் மழை அப்படியே கலந்த மாதிரி ஒரு பனியில் இருந்துச்சு. லைட்டாக சாரம் விழுந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் கிட்டக்க போக த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் அங்கே போனால் வெறும் மொட்டை பாறை தான் இருந்துச்சு. அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலையை சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலையை 2ஆ பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. லைட்டாக தான் தண்ணி. ஒரே ஒரு விஷயம், தண்ணி வருதுன்னு செக் பண்ணிட்டு போங்க. என்னை நம்பி வந்தவரை ஏமாற்ற மாட்டேன், ஏணியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸ்க்கு நியர்பையில் இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டுமே சரியாக கிடைக்கல. அது நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். நம்ம மதுரையை தவிர மற்ற எந்த இடத்துல போய் பார்த்தாலும் சாப்பிட்டாலும் பிடிக்கவும் மாட்டேது. அது என்னமோ தெரியல, எனக்கு மட்டும் தானே எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் வந்து எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ரெசார்ட்டை விட்டு கிளம்பும் போது எடுத்த வீடியோ இது. ஏன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம நேற்று நைட்டு கிளம்பி வரும்போது லேட் ஆகிடுச்சு. அதனால் இங்கேருந்து மலையை விட்டு கீழே இறங்குற டைமிங் வந்து வெள்ளனாவே இறங்கிடணும். அப்போ தான் நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆக சீக்கிரம் முடியும். அப்படி பார்த்தாலும் 12 மணிக்கு தான் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனோம். மெயினாக வந்து இந்த ஊர் போயிட்டு வந்ததுனால காய்ச்சல்னு போட்டுருந்தேன். அதுக்கு காரணமே இந்த பாடி பெயின் தான். இதில் ஏறி இறங்கி டம்முன்னு இந்த மலை பிரதேசத்தில் ஏறி இறங்கினால பாடி ஃபுல்லாமே ஷேக் ஆகுது. அதெல்லாம் மட்டும்தான் உடம்பு வலி ஒரு மாதிரி வருது தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. டூர் போகிறது தப்பு கிடையாது. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிட்டாயா. ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யார் காப்பாத்துறது, அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது. யார் மொபைல்லையும் நெட்ஒர்க்கே இல்லை, சார்ஜும் இல்லை. அதனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எப்படி சண்டை நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு உரிமையோட கேட்டவங்களுக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்குன்னு மெசேஜ் போட்டவங்களுக்கும் இந்த வீடியோவை சமர்ப்பணம். பாய். அத்தனையும் போனாலும் எம்டியா தான் நின்னாலும் பதறாம இருந்தாங்க நீ தாண்டா. புலம்புறவன் தமாசு, எது தின்னு நீ மாசு. மனசில் ஒண்ணு நினைச்சா அது நடக்கணும் நண்பா.